ஹாய் சாய் பியூட்டி. டுடே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு ஒரு சாரி அயன் பண்ண வந்திருக்குது. இந்த சாரியில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாரி அயன் பண்ணுறது வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதாவது நடு ப்ளீட் என்னென்று எடுக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து இப்போ இது ஒரு சாரி. இந்த சாரியில் நான் உங்களுக்கு அளவெடுக்கிறது என்ன மாதிரின்றெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து தாவணி ப்ளீட் ஈஸியாக எடுக்கலாம், எப்படி ஈஸியாக எடுக்கலாம்ன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெரி ஈஸி. இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாவணி ப்ளீட் எடுக்க சொல்லிடணும். சில பேர் இது ஒடுக்கமாக, இப்போ நாங்கள் ஒரு 18 இயர்ஸ் 25 இயர்ஸுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்குண்டா நாங்கள் ஒடுக்கமாக எடுப்போம். சில பேருக்கு ஒடுக்கமாக எடுக்கிறது விருப்பம் இல்லை. அப்போ கொஞ்சம் அகலமாக எடுக்க சொன்னால் அதுக்கு கொஞ்சம் ப்ளீட்டை குறைக்கலாம். சில பேர் 5 ப்ளீட் கார்டு வேண்டுவினோம், சில பேர் 8 ப்ளீட் வேணும் வேண்டுவினோம், சில பேர் 12 ப்ளீட் வேண்டுவினோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட ப்ளீட்டுகளை மாற்றணும். இப்போ இவா வந்து கொஞ்சம் மொத்தமான ஆள், அதனுடைய நான் கொஞ்சம் அகலமாக எடுக்க போகிறேன். ஈஸி. நீங்கள் எப்படி கையை வச்சு உங்களுக்கு எவ்வளோ இது வந்து போர்டட்டு அகலாம். இந்த போர்டட்டு அகலத்துலேருந்து நான் கொஞ்சம் அகலமான சின்ன பிள்ளைகள்டா அப்படி கொஞ்சம் ஒடுக்கலாம். இது கொஞ்சம் அகட்டி இப்படியே நீங்கள் மடிப்பீங்க. மடிச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் சின்ன எடுப்பீங்க. இப்போ இப்படி பிடிச்சு இப்படி பிடிச்சு இப்படி 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 இப்போ எத்தனை ப்ளீட் வருதுன்னு இப்போ நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 1 2 3 4 5 6 இப்போ எங்களுக்கு 7 ப்ளீட் வந்திருக்கு. ஓகே, அது அப்படியே நேரம். இப்போ இப்படி இப்படியே நீங்கள் இதில் ஒரு ஊசி குத்திட்டு வெயிட் ஊசி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதில் ஊசி குத்தியாச்சு. இதை இப்போ கொஞ்சம் குறைவாக, இதை விட குறைவாக வேணும் வேண்டாம், நீங்கள் குறைவாக எடுக்கலாம். இப்போ இந்த ப்ளீட்டுகளை இப்படி நேராக்குவீங்க. இப்படி நேராக்கிட்டு இப்படி ஒரு இதுன்ட்டு எவ்வளவு இப்போ சில பேருக்கு 40, சில பேருக்கு 45. இப்போ எனக்கெல்லாம் 45 என்ற உயரத்துக்கு வா கொஞ்சம் 11 வழியாக வாக்கு 42 அப்படி எடுப்போம். அப்படி எடுத்துட்டு அயன் பண்ணுறது தான் சிம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வெரி ஈஸி. ஓகே, பாய்.